ஹே காய்ஸ், நான் உங்கள் விபி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற மாங்காயோட நேம் என்னென்னா, நீங்கள் ஒரு டாப் 10 முறை மாங்காய் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாங்காய் ஒரு டாப் 5க்குள்ளேயாச்சும் வந்திருக்கு. இதில் ஃபைட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஹீரோ ஓவர் போகிறவனா கொஞ்சம் கொடூரமான ஆள் தான். சும்மா தாறு மாறு தக்காளி சோறாக இருக்கும். என்னைக்கு சும்மா கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் தெரிக்கும் இந்த மாங்காவை பார்க்கும்போது. ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். சரி, வாங்க வீடியோ கிக் ஆஃப் பண்ணலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மலை உச்சியை தான் காட்டுறாங்க. அந்த மலை உச்சியில் ஒரு ஆள் நின்று இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த பழைய ஞாபகம்லாம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நான் கோட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸாக வர்றதுக்காண்டி இரவும் பகலுமா ட்ரைனிங் எடுத்தது தான் ஞாபகம் வருது. ரெண்டு ட்ரீமை பற்றி நான் ஆக்கள்கிட்ட சொல்லும்போது ஆக்கள் 5 எனக்கு பிடிச்சிருக்கு குணப்படுத்த முடியாத பித்தண்டலான்னு சொன்னாங்க. அது இருந்தாலும் அதை நான் என் காதில் கூட வாங்காமல் இரவும் பகலுமா ட்ரைனிங் எடுத்தேன். நான் நினைச்சேன் நான் அடுத்து ட்ரைனிங் கோட் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆகிறதுக்காண்டி போதும் வேண்டி. இருந்தாலும் இப்போ தான் விளங்குது அது எனக்கு 5 சல்லிக்கு பிரயோசனம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம்ண்டு நம்மளோட ஹீரோ சொல்லிக்கொண்டிருக்கையில் பின்னால் இருந்து போதுண்டா இந்த சொந்த கதை சோகக்கதை புராணக்கதையெல்லாம் கேட்க நாங்கள் வரல. நீ எங்கள்கிட்ட இந்த ஆட்டையை போட்டு போனால் ஜேட் ஆஃப் கெவன் பிள்ளை மரியாதையாக கொடுத்துட்றான்னு ஒருத்தன் சொல்கிறான். இவனாண்டா இவன் தான் டிமோனிக்கல்ட ஒரு ட்ரூப்போட ஆஃபீஸர். லைட் சைனிங் ட்ரூப் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர். அவனுங்களுக்கு ஹீரோ உனக்கு நான் கதைச்சி கொண்டு இருக்கிற விலங்குலையாண்டுட்டு இதாக வேணுமென்று தூக்கி ஒரு பிள்ளை காட்டுறான். அவனும் இதாண்டா வேணுமென்று சொல்ல ஹீரோ அப்போ நான் சொல்கிற கதையை ஃபுல்லாக கேளு ஓவராக காட்சி நான் இதை தூக்கி இந்த மலையிலேருந்து போட்டுருந்தேன். அவனுவா நீங்கள் சொல்லுங்கள் நான் இல்லை பாய போட்டு விஜய் சேத்துமாதிரி படுத்து கிடந்து கேட்குறேன்ட்டு அவன் சொல்கிறான். ஹீரோ நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமாடா. நான் பொய்யிலையும் சரி தந்திரத்துலேயும் சரி பித்தலாட்டத்துலேயும் சரி என்ன அடிச்சிக்க ஆளே இல்லைடா. நான் 10 போத்தல் அடித்தா கூட ஸ்ட்ராங் பாடியாக ஆடாமல் செய்யாமல் நிற்பேன்டா. அப்படி இருந்த என்னால் கூட ஒரு பொண்ணுக்கு கிட்ட கூட என்னால் போக முடியலடான்னு ஹீரோ சொல்ல. அப்போ இந்த ஆஃபீஸர் நிறுத்திடா, நீ ஏன்டா பொண்ணுக்கு கிட்ட போகிறதுக்கு ஆசைப்பட்றா. அதுகள் உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கக்கூட விரும்பலடா. அதனால தாண்டா ஒரு பொட்டைகளை வச்சு உன்னை ஏமாற்றி அந்த பிள்ளைங்களால் வாங்க முடியலடா இந்த ஆஃபீஸர் சொல்ல. ஹீரோ நீ என்னை இதை தூக்கி போடணும்னு ஆசைப்படியாடா, தூக்கி போடவான்னு கேட்க அவனும் இல்லை மை அப்பாலஜிஸ் கண்டினியூன்றான். ஹீரோ இந்த உலகத்திலேயே யாருமே அடைய முடியாத ஒரு பட்டத்தை தேடி ஒருத்தன் செல்றான். அவன் யாருன்னு தெரியுமா? அவன் தான் மேட் டீமன் தன்னை பற்றி தானே புகழ்ந்து சொல்லுவான். இதுக்கு அவனுங்களை ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பானுங்கள் பாருங்கள். 10 நாள் சாப்பிட்டு போட்டு கக்கா போகாத ஆக்கள் மாதிரியே ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள். அல்டிமேட் இதெல்லாம் சரி என்னட்டு ஹீரோ பார்க்குறான். அவன் கேட்குறான் ஆஃபீஸர் முடிச்சிட்டியாடா ராசான்னு கேட்க இன்னும் முடியலடான்றான். ஹீரோ நான் நியாயத்துக்காக போராடணும்னு நினைச்சேன், இருந்தாலும் இப்போ அது எல்லாம் வீணாக போயிட்டேன்னு சொல்ல. அப்போ அந்த ஆஃபீஸர் நிறுத்துறா, நானே டிமோனிக்கல்ட ஒரு ஆஃபீஸர்டா, நானே முறைமாக்கல்ற க்ரைம் லிஸ்ட்டில் டாப் 10க்கு பிறகு தானே இருக்கேன். ஆனால் நீ தாண்டா டாப் 5க்குள்ளே இருக்கா. இது நீ சொல்கிறது நியாயமாடான்டா அவன் கேட்க. ஹீரோ நீ கிடைக்க கதைக்கிறா, இதை போட்டுருவேனா நீ கதைக்காம கேளண்டா. அவனும் அம்மா அப்பாலஜைஸ் சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஹீரோ நீ என்ன கிட்டத்தட்ட 1 மாதமாக சிறத்துறீங்க உங்களோட ஆட்களோட. நானும் உங்கள் ஆட்கள் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே நான் போட்டு தள்ளியிருப்பேன். அப்படி இருந்தும் நீ எவ்வளோ பொறுமையாக நீ நான் சொல்கிறத கேட்குறான்டா. அப்போ இந்த பில் உனக்கு அவ்வளோ முக்கியமாக என்று ஹீரோ கேட்க அவனும் மேடிமேன் வாய் இருக்குன்றதுக்காண்டி ஓவராக பேசக்கூடாது, வாயோட அறுத்துருவேன் என்று அவனையும் சொல்ல. ஹீரோ அப்போ உனக்கு என்ன கொல்லணும் போல் வெறி வருதான்னு வெறி ஏற்றி கொண்டு இருக்கும்போது அவனும் முறைச்சி பார்த்து கொண்டு இருப்பான் பல்ல கடிச்சிட்டு. ஹீரோ சொல்லுவான் ஓஹோ வந்துட்டு இன்றைக்கு கொண்டு நீ இருக்கணும் இல்லாட்டி நாங்கள் இருக்கணும், நான் இருக்கணும், வாடா மோதி பார்த்துருவோம் வந்துட்டு சொல்கிறான். அதுக்கு முதல் எனக்கு இந்த பில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது வந்துட்டு பில்லை தூக்கி மலைக்கு மேலே வச்சு பயன்படுத்தி கொண்டு இருப்பான். அப்போ டிமோனிக்கல் ஆஃபீஸர் போட்டுறாதடா பேசி தீர்த்துக்கலான்டான்னு சொல்ல ஹீரோவுக்கும் கோவம் வந்து 1 மாதமாக என்னை திறத்துறீங்கடா, ஒரு கக்காவோ இல்லைடா உச்சாவோ இல்லைடா, 1 மாதமாக நித்திரையும் கொள்ள இல்லைடா சாப்பிடையும் இல்லைடா, அப்போ இருந்து போட்டு இப்போ பேசி தீர்த்துக்கலாம்டா சொல்கிறீங்கன்னுட்டு ஹீரோ என்ன நினைச்சானோ தெரியல, டபக்கண்டு பிள்ளை தூக்கி வாய்க்குள்ள போடுவான். அப்போ அவனுக்கு பயத்து வேர்வையில் ஊற்றிடும். என்னென்னா இதை அவனுங்கள்ட்ட கால்கிட்ட லீடர்கிட்ட கொண்டே கொடுக்கணும். ஹீரோ வாய்க்கில் போட்டுட்டு சொல்லுவான் பாருங்க, எவர் சொல்லு என்னடா இது ஃப்ளேவர், இதை விட 5 ரூபா கெட்ரஸ் நல்லா இருக்குமேடான்ட்டு சொல்லும்போது அவனுக்கு கோபம் வந்துடும். அவனை கொல்லுங்கடா என்று அவன் ஆட்கள் எடுத்து விடும்போது ப்ரோ சொல்லுவான் கொன்றாங்கடா, அவன் வயிற்றுக்குள்ள தாண்டா பில் இருக்கான், உயிரோட பிடிங்கடான்னு சொல்ல எல்லாம் போவாங்க. உன்னை விட மாட்டேன்டான்ட்டு போவாங்க எல்லாரும். ஹீரோ அவன் ஃபைட்டிங் ஸ்டாண்ட் எடுத்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒருத்தன் வருவான். அவன் சைட் கேப்பில் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் விலகி போட்டு அவனுக்கு வயிற்றில் ஒரு குத்து, அவனும் பறந்து அடிச்சு போய் அங்கே விழுவான், ரத்தம் சித்தர். அடுத்த ஒருத்தன் வருவான், அவனுக்கும் கொஞ்சம் விலகி ஒரு அடி, அப்புறம் எல்லாம் ஒரே அடியாக வருவாங்க. எல்லாருக்கும் ஒரு அடி கொடுத்து வயிற்றில் காலில் கொடுத்து எல்லாம் சிதறி போய் விழுவானுங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான் ஆஃபீஸர் ஏற்கனவே உண்ட ட்ரூப்பில் இருக்கிற இவ்வளோ பேரை நான் கொண்டுட்டேன், அப்படி இருந்தும் இப்போயும் உண்டு ஆக்களை தான் அனுப்புறியன்னா நீ அவ்வளோ பெரிய பயங்குந்தான் கோழியாடா, நீ எல்லாம் ஆம்பளையாடான்னு கேட்க அவனுக்கு வந்துடும். எல்லாம் முழுங்கடா, அவனை நானே ஒத்தைக்கு சமாளிக்கிறேன்ட்டு வரும்போது ஹீரோ சொன்னான்
ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்திருக்கலாமேடா, ஒரு மாதமாக சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, நான் இந்த லோவஸ்ட்டில் இருக்கேன்டா, இப்போ வாரியடான்னுட்டு சரி வான்னுட்டு ஹீரோவும் அவனும் மோதுறாங்க. ஹீரோ வந்து அவனுக்கு 2 பேரும் அவங்களோட கியூ எனர்ஜி கையில் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து போட்டு 2 பேரும் அவங்களோட ஃபுல் பவரில் தான் மோத வருவானு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோ அவன் ஃபுல் ஸ்டில்லே இல்லை. ஸோ ஹீரோ இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் கியூ எனர்ஜியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹீரோக்கு லைட்டாக பிளட் வந்துடும், வாமிட் எடுத்துடுவான். ஏன்னா ஹீரோ அவனோட வீக்கஸ்ட்டில் இருக்கான், இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கியூ எனர்ஜியை கையில் ஃபோக்கஸ் பண்ணி 2 பேரும் கிளாஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் பண்ணின எஃபெக்டில் ஹீரோ வந்து மலைக்கு அங்கால தானே நிற்பான், மலையிலேருந்து கீழே விழுந்துருவான். அப்படி இருந்தும் டிமோனிக்கால்ட்டியோட ஆஃபீஸருக்கு கால் கையெல்லாம் பேந்து போயிடும். அப்போ நினைப்பான், இந்த மேடிமேன் உண்மையாகவே ரொம்பவும் பலசாலியான ஒரு ஆள் தான், அவன் இவ்வளோ வீக்கஸ்டான நிலையிலையும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே என்று அவன் நினைச்சு கொண்டு இருக்கும்போது அவன் மலையிலேருந்து விழுற ஹீரோவை பார்க்க மறந்தான். ஹீரோ டாட்டா பாய் பாய், உங்களுக்கு இந்த ஃபீல் கடைசி வரைக்கும் கிடைக்காது, இப்படி உங்களோட லீடரை உங்களை கொண்டுருவான், டாட்டா பாய் பாய் செய்யோன்ட்டு மலையிலேருந்து விழுவான். ஹீரோ மலையிலேருந்து விழும்போது நினைப்பான், கடைசி வரைக்கும் நான் கண்ணிகளியாக ஒரு பொடியனாகவே இருந்துட்டேனே, என்ன வாழ்க்கை என்ன மாயண்டா. இருந்தாலும் அவனுக்கு டிமோனிக்கல் டாக்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காம இருந்து முறிமாக்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு ஒரு அவார்டே தருவாங்க, இருந்தும் என்னதான் இருந்தாலும் அந்த அவார்டை வாங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணை மூடிடுவான். கண்ணை மூடிட்டு அப்படியே விழுந்து கொண்டு இருப்பான். திடீரென்னு பார்த்தா ஒரே வெளிச்சமாக இருக்கும். ஹீரோ ஓண்டா அது நரகத்தில் லைட்டை போட்டவன் என்று பார்த்து கொண்டு நிற்கும்போது அங்கே ஒரு குரல், டேய் முட்டா பயலே முடிச்சவைக்கு பயலே என்ற ஒரு குரல். ஹீரோ ஆறாண்டு பார்க்கும்போது அங்கே ஒரு வெள்ளத்தாடி வருவார். அப்போ ஹீரோ நீங்கள் ஒரு கிரேட் மாஸ்டர் ஆண்டு கேட்க அவரும் அது இப்போ முக்கியம் இல்லை, நீ என்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா, நீ சாப்பிட்டது என்னென்னு தெரியுமா, அதுக்குள்ளே எத்தனை ஆயிரம் சோல்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அதை சாப்பிட்டா நீ விளங்காமல் போவா, நீ யாரை தொட்டாலும் அவங்களும் விளங்காமல் போவாங்க, நீ சாப்பிட்டா அந்த சாப்பாட்டோட அரைவாசி அதை எடுக்கும், நீ உன்னோட மைண்டை இழப்பா, நீ பெர்சர்க்கா மாறுவான்னு சொல்ல ஹீரோ ஆஹா பெர்சர்க்கா மாறுவான், அப்போ பவர் கிடைக்கும், அப்போ கட்ஸு பவர் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போது அவர் உன் மடையனே தான் நின்றுட்டு இப்போ நான் ஒன்று கேட்கணும் பண்ணிட்டு அவரை கில்லிங் என்ற ரிலீஸ் பண்ணுவேன். ஹீரோ ஆஹா இவருக்கு எதுவும் நான் பிள்ளையா பதில சொன்னால் அவர் இந்த இடத்துல என்னை போட்டுருவான் பாவி என்றிட்டு நினைச்சு கொண்டு கேட்பேன், நீ என்னத்துக்கு அந்த பில்லை விழுங்கினா அப்படின்னு கேட்க ஹீரோ ஆஹா ஒழுங்கான பதிலை சொல்லணும்னு வந்துட்டு அந்த பில் வந்து டிமோனிக்கால்ட்டுக்கு கிடைக்கக்கூடாது தான் விழுங்கினான்னு சொல்ல அந்த பெரிய தாடியும் டேய் ஏன் அது கிடைக்கக்கூடாதுன்னு நீ நினச்சேன். ஹீரோ சொன்னான், அவன் டிமோனிக்கால்ட் ஆக்கள் வந்து மக்களாகவே பார்க்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, அவனுக்கு அந்த பவர் கிடைச்சா ரத்த பூமியாக மாறும்ட்டு தான் நான் அதை விழுங்கினான்ட்டு. இப்போ அந்த பெரிய தாடியும் ஆஹா நல்ல ஒரு பதில் தான், குட் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு சொன்னதால் ஹீரோ தப்பிச்சிடுவான். என்ன நல்ல ஒரு பதிலை சொன்னதால் அவர் சொல்லுவார், உனக்கு இதான் நான் தரக்கூடிய கடைசி சான், இதை மிஸ் பண்ணிடாதன்ட்டு ஒரு பவரை யூஸ் பண்ணுவார். ஹீரோ என்னென்று பார்க்க கிடையிலே பெரிய ஒரு வெளிச்சம் வரும், கண்ணு முழங்காது ஒன்றும் முழங்காது. ஹீரோ அந்த வெளிச்சத்துலேருந்து அப்புறம் கண்ணை முடிப்பான்னு பார்த்தா ஒரு இன்னுக்குள்ளே தான் இருப்பான். இன்னுடா சம் ஹோட்டல் மாதிரி அவங்களோட பாசையில் இன்னுவான். அதில் முடிச்சுட்டு எங்கே இருக்கு நான் என்னென்று வந்து நான் இன்னும் முடிச்சு கொண்டு இருக்கும்போது தான் ஹீரோ நினைப்பான், இது நான் பாஸ்ட்டில் வாழ்ந்த இடமாச்சு நினைக்கும் போது அங்கேயே சீனை கட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ் முடியுது. நான் டுடே ஒரு 3 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மையாக சொல்லப்போனால் டைமுக்கு பேர்த் தானம்மாக்கா, சண்டைக்கு பஞ்சம் இல்லை, லவ்க்கு பஞ்சம் இல்லை, ஃபன்னுக்கு பஞ்சம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வேணுமுன்னா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.